ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வயலின் வாசல். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வாய்ஸோட வீடியோ போட சொல்லி சொன்னிருந்தீங்க. சஜஷன் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அது ஒன்றும் இல்லைங்க, ஏன் நம்ம வாய்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணலன்னா என் வாய்ஸ் நல்லா இருக்குமோ இல்லைங்கிற ஒரு சின்ன டவுட், அதனால தான் அப்லோட் பண்ணல. ஓகே, பட் இப்போ லைட்டாக கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. ஓகே ஃபைனுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சங்கிலியாம்ன்ற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப டிவைனாகவும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த கோவிலை காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கேன். பேரலாக நம்ம இங்கே உபயம் செய்யக்கூடிய பூசாரி அண்ணக்கிட்டையும் ஒரு சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் போசம்பட்டி கிராமம் கணேசபுரம் என்ற இடத்துல இருக்குண்ணா. என் பேர் சிவகுமார்னா. அப்பா தான் கோயிலெல்லாம் உருவாக்குனது. சாமி பேர் சங்கிலி ஆண்டவர் சங்கிலி கருப்புன்னு பேருண்ணா. சங்கிலி கருப்பு இது ஒரு பேர். இது இந்த கோயிலோட உண்மை தாளம்பட சங்கிலி கருப்புன்னு சொல்லுவாங்கண்ணா. அதை இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த வாரிலாம் இருக்குது, தாளம்பூ தோட்டமாக இருந்துச்சு. அதனால இது தாளம்பட சங்கிலி கருப்புன்னு சொல்லுவாங்கண்ணா. நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேண்ணா. விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா சாமியை சேர்ந்துடவும் நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாங்கண்ணா. இப்போ இறந்து எவ்வளோ நாள் இருக்கும்? அப்பா இறந்து ஒரு 50 நாள் இருக்குங்கண்ணா. அவர் பேர் கிட்டு என்கிற கிருஷ்ணசாமி. அவர் இப்போ இல்லை, சாமிகிட்ட சேர்ந்துட்டாரு. இந்த கோயிலோட மரம், இந்த கோயிலை சுற்றி இருக்க மரம் எல்லாமே அவர் வச்சு உண்டு பண்ணது. 40 வருஷத்த உழைப்பு இது கோயிலை உருவாக்குனது. அவரோட உழைப்பு இது. அவர் கோயிலை உருவாக்கிட்டு போயிட்டார் எங்களை பாதுகாக்க சொல்லி. இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா வெறும் அதிகமானபடியான வேல்கள் இருக்குது. ஆமாண்ணா. மணி அதிகமாக கட்டியிருக்கிறாங்க.
இது எதற்காக எந்த மாதிரி சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்க? அப்பாள்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு உத்தரவு கேட்பாங்கண்ணா. அவர் சாமிகிட்ட கேட்டு உத்தரவு வாங்கி கொடுத்துருவாரு. வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் கிடா வெட்டி வேலை அடிச்சு வச்சிருங்க, மணி அடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லுவார். வேண்டுதல் நிறைவேறினவங்க பண்ணது இது எல்லாமே. மொத்தம் இந்த கோயில் மொத்தம் தோராயமாக எவ்வளோ ஏக்கர்னா இருக்கும்? இந்த கோயில் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரில் இருக்குண்ணா. இங்கே சங்கிலி கருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. இது வந்து சங்கிலி கருப்போட வாகனம் குதிரையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது சாமி வேட்டைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சாமி வேட்டைக்கு போகிறதுக்காண்டி அந்த ஒரு அம்சத்துக்காண்டி இந்த குதிரை செஞ்சு அந்த வாகனத்தில் அது குதிரை சங்கிலியாண்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்னா அது. ஓகே ஓகேங்கண்ணா. அதில் இருக்கவர் தான் அவர் குதிரையில் உட்காந்துருக்காருங்க. கிடா வெட்டுறது, கோழியாக இருக்கிறது எல்லாமே இங்கே நடக்கும்ண்ணா. ஹாய் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? சஞ்சய். என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமாக நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து 7 வருஷமாக இருக்கேங்க. உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? தாத்தாங்க. அது வருடாந்திர கும்பாபிஷேகம்னு ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ 10ஆம் ஆண்டு வருடாந்திர கும்பாபிஷேகம் வர கார்த்திகை 6ஆம் தேதி நடக்குதுண்ணா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கும்பல் ஆளுங்க வருவாங்கண்ணா வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க. திருவிழா மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி 3 மாதமே நடக்கும்ண்ணா. 3 மாதம் திருவிழா நடக்கும். 3 விதமான திருவிழாக்கள் நடக்கும். மூவி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எங்கேயும் எப்போது எடுத்தாங்கண்ணா, ஒரு சீன் இந்த குதிரைக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கு மூவி விமல் படத்தில் ஒரு சீன் வரும். அதில் அப்பாலும் வருவார். அந்த இதில் பேட்டைக்காலிலையும் அப்பாவை வச்சு சீன் எடுத்திருக்காங்க. சாமிக்கு தீவார்த்தனை கொடுக்குற மாதிரி அப்பா அந்த சீனில் 2 சீனில் வருவார்.